வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் யோர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஸ்பைடர்மேன் அனிமேஷன் சீரிஸை பார்த்தா ஒரு ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸ் கொடுத்துச்சு. மொத்தம் 10 எபிசோட் உள்ள ஏகப்பட்ட ஈஸ்டர் ஒழிச்சு வச்சு நிறைய புது புது வில்லன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி சம்பவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ட் முக்கியமாக நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்ஜினுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம MCU ஸ்பைடர்மேனோட வாட் இஃப் கதை தான் இந்த சீரிஸ். டோனி ஸ்டார்க்கு பதிலாக ஆஸ்பன் அந்த இடத்துல இருந்தால் ஸ்பைடர்மேன் என்ன மாதிரி வழி மாறி போயிருப்பாரு. அண்ட் புது புது நிறைய கேரக்டர்ஸுமே இறக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு இந்த எபிசோட் 1 and 2 தான் பிரேக் பண்ண போகிறோம். ரெண்டு எபிசோடா சீக்கிரமாக பிரேக் டவுன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓப்பனிங்கே மார்வல் அனிமேஷன் இன்ட்ரோ தான். அதுவும் ஸ்டார்டிங்கில் பழைய ஸ்பைடர்மேன் அந்த அனிமேஷன்ல இருந்து தான் இந்த இன்ட்ரோவே ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா அனிமேஷன் சீரிஸுமே பேஸ் பண்ணி இந்த இன்ட்ரோவை அமைச்சிருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக வாட் இஃப் வந்து நம்ம பிளாக் பேந்தர் முதல் கொண்டு காமிச்சிருப்பாங்க. இப்போ அந்த அனிமேஷன் எல்லாமே மார்வல் அனிமேஷனுக்குள்ள வருதுங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க. நல்லா இருக்காது. அதை தொடர்ந்து அப்படியே சிவில் வாரில் வர மாதிரி குவீன்ஸுங்கிற அந்த பெரிய சிட்டியை ஓப்பன் ஒயிட் ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. அந்த சிட்டி ஸ்கைலைனில் இந்த இருக்க பில்டிங் என்னன்னு தெரியுதா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவெஞ்சர்ஸ் பில்டிங். MCUக்குள்ளே அந்த வேல் வாங்கியிருப்பாங்க. பட் இது சிவில் வார் டைமில் நடக்கிற அந்த சமயத்தில் அந்த டைம்லைன் ஓகே. ஆனால் லோகோ தான் காணும். மேபி லைக் இது இப்போவே வேறு யாராவது வாங்கியிருப்பாங்களோ. பீட்டர் டே 1 ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி அன்மே கற்று இந்த பக்கம் பீட்டர் பக்கம் எழுச்சி பாரு. என்ன புக் படிச்சுட்டு இருக்கான்னு தெரியுதா? அமேசிங் அடல்ட் ஃபேண்டசி. அடல்ட் ஃபேண்டசி ஏன்னு போட்டான்னு தெரியல. பட் அமேசிங் ஃபேண்டசி 15 தான் ஆப்வியஸாக நம்ம ஸ்பைடர்மேன் இறங்கியிருப்பாரு. அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ். பட் அவருடைய ஃபோனை ஒரு புக்குக்கு கீழேருந்து எடுப்பார். அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கிராக் ஆகியிருக்கும். ஆப்வியஸாக நம்ம தலைவர் மிடில் கிளாஸில் ஸ்பைடர்மேனாக மாறதுக்கு முன்னாடியே கிராக் ஆகியிருக்கு. ஏன் தான் தெரியல. இந்த இடத்துல அவர் அந்த புக்கை படிச்சுட்டு இருப்பாரு. பட் ஸ்பைடர்மேன் மாறிட்ட அப்புறமும் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு கவுத்தபடியே தான் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஸ்பைடர்மேனாக மாட்டப்புறம் எவன்டா புக்கை படிக்கிறது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிருப்பாரோ. லேட் ஆச்சுன்னு சொல்லி அறக்க பறக்க தன்னுடைய அந்த சூட் எல்லாத்தையுமே மாட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புவார். ப்ளூ அண்ட் எல்லோ சூட் வந்து போட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரிஜினலாக நம்ம ஸ்பைடர்மேன் காமிக்கில் வரும்போது நிறைய இடங்கள்ல இந்த பக்கம் ப்ளூ அண்ட் எல்லோ சூட் தான் கொடுத்துருப்பாங்க. லைக் அவர் ஸ்கூலுக்கு போகும்போது ப்ளூ அண்ட் எல்லோ சூட் தான் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த அனிமேஷனுக்குமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களை காமிக் அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த மொத்த அனிமேஷன் ஸ்டைலுமே காமிக் புக்கை படிக்கிற ஃபீலை தான் கொடுக்கும். அந்த வகையில் எனக்கு அனிமேஷனும் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த சின்ன சின்ன காமிக் அக்யூரேட்டான விஷயங்களும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்னதான் அவர் சீக்கிரமாக கிளம்ப ட்ரை பண்ணாலும் ட்ரெயின் மிஸ் ஆகிடும். அண்ட்மே கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வண்டியில் எடுத்து கிளம்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் வண்டிக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அயர்மேன் டால் ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இந்த சமயத்தில் அயர்மேன் டெக்னிக்கில் ஒரு செலிபிரிட்டியாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கிள் பென்னையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் MCU எடுத்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை எங்கேயுமே அங்கிள் பென்னுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துல அங்கிள் பென் மட்டும் இந்த நிமிஷத்தில் நான் இந்த பெரிய ஸ்கூலுக்கு போகிறத பார்த்தா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு. ஆனால் அங்கிள் பென் இல்லாத அந்த குறையை நீங்கள் தீர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப மனோருக்கே பேசுவாங்க. செம்ம எமோஷனலாக இருக்கும். இந்த இடத்துல ஆன்மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை ஹக் பண்ண வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன் என்ன கேட்டிங்கன்னா ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கான சீன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆடிஜே அதாவது டோனி ஸ்டார்க் இந்த பக்கம் ஸ்பைடர்மேனை ஹக் பண்ண வரல அந்த அப்படியே கொஞ்சம் ரெசம்பிள் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பீட்டர் பார்க்கணுமே ரோபோட்டிக்ஸ் படிக்க ரொம்ப ஆவல் காட்டுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸ்பைடர்மேன் PS4லேயுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் கூட சேர்ந்து ரோபோட்டிக்ஸ் மேலே தான் ஸ்பைடர்மேன் கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டியிருப்பாரு. ஸோ படிக்கிற பையன் தானே எல்லாத்திலுமே இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். பட் ஏன் ரோபோட்டிக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த சீரிஸ்க்காக எழுதுனாங்கன்னு தெரியல. சரி, ஸ்கூலோட முதல் நாள் எல்லாமே சமரசமாக போகும் சொல்லி எதிர்பார்த்துட்டு வந்து வெளில காலடி எடுத்து வச்சா கால் வைக்கிறதெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறீங்கன்னு சொல்லி திடீர்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. போர்ட்டல் கிரீன் கலரில் இருக்கும். ஆப்வியஸாக இந்த சீரிஸ் பார்த்து முடிச்சவங்களுக்கு அந்த போர்ட்டல் எங்கேருந்து வந்து தெரியும். நம்புறேன் கிரீன் காப்ளினோட லேபரரியிலேருந்து வந்திருக்கும். கீழே வெனாம் கூட சண்டை போடுறதுக்காக நான் டாக்டர் செஞ்சு வந்திருப்பாப்ல. ஸ்டீவ் டிட்கோ அண்ட் ஜாக்கபியோட அந்த பழங்கால டிசைன் அந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் செஞ்சு காமிச்சிருப்பாங்க. செம்ம காமிக் அக்யூரேட்டாக இருக்கும். ஆனால் அங்கே இறங்கினா அந்த சிம்பியாட் தான் என்ன நம்மளுக்கு தெரியல. அது சிம்பியாட் தான் கிரெடிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் சிம்பியாட் தான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெனாமான்னு நம்மளுக்கு புரியல. அது போட்டுருக்க அந்த டெஸ்ட்லாம் வந்து பார்க்கும்போது திடீர்னு நிறைய பேருக்கு கிரேவன் ஞாபகம் வரலாம். ஸோ சிம்பியாட் கூட இந்த பக்கம் நம்ம கிரேவன் பாண்டானா எப்படி இருக்குமோ அதை வந்து ரிசம்பிள் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களோ என்னமோ. இதுக்கான அஃபிஷியல் பேர் என்னன்னு தெரியல. பட் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே இந்த பக்கம் அந்த சிம்பியாட்டை தடுக்க ரொம்ப போராடுவார். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த வெனாம் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தெரியாதமா அந்த மொத்த இடத்தையுமே திருப்புவார். லைக் அந்த மிரர் டைமென்ஷனில் வர மாதிரி. இப்போ ஒரு பையன் கீழே அவனை காப்பாற்றுன்னு சொல்லி தன்னுடைய குளோக்கி அமைச்சு வச்சிருப்பாரு. அது இவனை ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக மாற்றி காப்பாற்றிருக்கும். எக்ஸாக்ட்லி ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் நம்ம நெட்டை ஆக்சுவலாக அந்த குளோக் காப்பாற்றல அதை தான் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த பையனோட பேர் எங்கேயுமே டீஸ் பண்ணலை. ஸோ பாசிபிளி யாருக்கு தெரியும் அந்த பையனோட உண்மையான பேர் நெட்லீட்ஸாக கூட இருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா ஃபைனல் எபிசோடில் நெட்லீட்ஸுங்கிற அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் இந்த யூனிவர்ஸில் இருக்க தான் செய்கிறாரு. மேபி இந்த பையனே நெட்டாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மாய வித்தைகள் எல்லாத்தையுமே காட்டினாலும் அந்த சிம்பியத் செம்ம போடா மாதிரி இந்த பக்கம் நம்ம டாக்டர் செஞ்சு தூக்கி அடிக்க கொஞ்ச நேரம் அவர் அன்கான்ஷியஸ் மாற அந்த சமயத்தில் இந்த பக்கம் ஏலியன் சிம்பியாட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கவனத்தை திருப்போம். அந்த சமயத்தில் தடுமாறி கீழே வந்து நம்ம நீக்க மெனரோ சிம்பியாட் கண்ணில் பட்டுருவோம். சிம்பியாட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது மற்ற எல்லா கேரக்டர்ஸும் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. ஆனால் நீக்க மெனோரா மட்டும் க்ளோ ஆகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். நீக்க மெனோராவோட அப்பா அம்மா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரிச்சுவல் பண்ணக்கூடிய விச்சஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். சூனியக்காரங்க, மோர் லைக் விசாட்ஸ், டார்க் விசாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
இது பிடிக்காத நீக்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். ரன்னவேஸ் டீமில் ஒரு ஆள். பட் இவ்வளோ கண்டுபிடிச்சா அவங்க அப்பா அம்மா தங்கிட்ட இருக்க அந்த ஸ்டாஃபை நீங்கள் கிட்ட கொடுக்க அது இவளுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த ஸ்டாஃபை அப்சர்வ் பண்ணிக்கும். அது லிட்டரலி இவருக்கு அதிகமான பவர்ஸ் கொடுக்குற மாதிரி கதை எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த சீரிஸ்க்காக மாற்றிருப்பாங்க. அந்த ஸ்டாஃபுக்கு பதிலாக இவர் செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டன்ட் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த சீரிஸோட எண்டில் ஃபைனல் எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீக்கும் அந்த பெண்டன்ட்டை வச்சு ஒரு ரிச்சுவல் கிரியேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் டெக்னிக்கலாக அவங்க அப்பா அம்மா பார்த்து பயப்படாமல் அவங்க அப்பா அம்மா கூட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அந்த டாக் விசாஸோட பவர் அவங்களுடைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பெண்டன்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது க்ளோ ஆகுது. அந்த ஒரு விஷயம் சிம்பியாட்டுக்குமே தெரியுது. ஸோ பொட்டன்ஷியலி ஒரு குட் ஹோஸ்ட்டாக இருப்பா அப்படிங்கிற தாட்டில் பாசிபிளி இந்த சிம்பியாட் நம்ம டேக் ஓவர் பண்ண வந்திருக்குமோ, யாருக்கு முன்னாடி எந்த ஒரு இன்னசென்ஸுக்கும் அடிபட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பவர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பீட்டர் பார்க்கர் வாஸ் அ குட் ஹீரோ. இந்த இடத்துல ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் மற்றவங்க எல்லாருமே சதறி ஓடும்போது அந்த சிம்பியாட்டை எதிர்த்து பீட்டர் பார்க்க நிற்பார். இப்போ புரியுதா ஸ்பைடர்மேன் பவர்ஸுக்கு ஏன் ஒரு வர்த்தியாக இருக்காருன்னு? கேப்டன் மாதிரியே நம்ம பீட்டர் பார்க்குறோம் டெக்னிக்கலாக அவருடைய பவர்ஸ்க்கு வர்த்தியான ஒரு ஆள் தான். என்னதாங்க நிறைய பேருக்கு ஸ்பைடர்மேன் பிடிச்சிருக்கேன். பட் எனிவேஸ் இந்த இடத்துல நம்ம பீட்டர் பார்க்க தெரியாதமாக உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக டாக்டர் செஞ்சு உள்ள போது அந்த வெனாம தூக்கிட்டு போயிடுவார். பட் அந்த போர்ட்டலுக்குள்ள அவர் போகிற அந்த சமயத்தில் தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு, போர்ட்டல் வழியே ஒரு ஸ்பைடர் இறங்கிட்டு இருக்கும். இந்த ஸ்பைடர் வந்து ஆக்சுவலாக பார்க்கும்போது பீட்டர் பார்க்கரால உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பைடர் தாங்க. ஹாஸ்பண்ட் கூட பீட்டர் பார்க்கர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் இவனுடைய பவர்ஸை ரெப்ளிகேட் பண்ணணும்னு சொல்லி கார்பேன் கிட்ட அடி வாங்கின நம்ம பீட்டர் பார்க்கர் உடம்புல இருக்க இந்த பிளட்டை எடுத்து அதன் மூலியமா ஸ்பைடர்மேன் ஆர்மியை உருவாக்குறதுக்காகவே இந்த ஸ்பைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் பிளட்டை கொடுத்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பைடர் தான் தப்பிச்சு ஃபைனலாக இந்த எபிசோட் 10 வழியா எபிசோட் 1க்கு போர்ட்டல் ஆகி டைம் ட்ராவல் பண்ணி வந்து இந்த பக்கம் பீட்டரே கடிச்சிருக்கேன். ஸோ லிட்டரலி பார்க்கும்போது பீட்டர் தன்னுடைய பிளட்டை கொடுத்து அந்த ஸ்பைடரை ட்ரீட் பண்ணி அதே ஸ்பைடரெலாம் கடி வாங்கியிருக்காரு. பீட்டரே உருவாக்கியிருக்காரு. அண்ணே இது பென்டன் கதை, யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது புரியுது. அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பட் இட் வாஸ் அ குட் ட்விஸ்ட், அவ்வளோதான். இப்போ சமூக சாதாரண ரேடியாக்டிவ் ஸ்பைடர் ஆஸ்காப்லேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் வந்து நம்பியிருப்போம் தான். தேவையில்லாமல் ஏன் இப்படி டைம் பேராடாக்ஸ்னு சொல்லி உருட்டுறாங்க தான் தெரியல. மேபி லைக் ஃபியூச்சரில் ஏதாவது சீசன் 2 சீசன் 3 இதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்தா எனக்கு பெட்டர் இருக்கும்னு தோணுது. ஏதோ ஒரு வகையில் இந்த டைம் பேராடாக்ஸ் இந்த கதையோட விளையாடிச்சுன்னா ஓகே. மற்றபடி தேவையில்லாதானியாக தான் எனக்கு இது ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி? நீக்கோ தன்னுடைய பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆக பீட்டரும் தான் பேரை சொல்ல ஒருவரே அதுக்குள்ளே அந்த ஸ்பைடர் கடிச்சு டக்குன்னு பவர் ஏறிடும். பட் கீழே வந்து அந்த ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா செத்துருக்காது. டக்குன்னு இன்னொருத்தரோட பேக்கில் ஏறி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காமிக்கில் ஆக்சுவலாக நம்ம பீட்டர் பார்க்கர் கடிச்ச அதே ஸ்பைடர் இறங்கி பக்கத்தில் இருக்க நம்ம சில்கையும் கடிச்சிருக்கோம். ஸோ பீட்டர் பார்க்கர் டிஎன்ஏயோட சேர்த்து ஸ்பைடர் பவரும் இந்த பக்கம் அந்த சில்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும். படங்கள் அதை எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. மேபி இந்த சீரீஸை அதை கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தப்பிச்சு அந்த ஸ்பைடர் அங்கேருந்து கிளம்பி பாசிபிளி சில்க்குமே கிடச்சிருக்கலாம். யாருக்கு தெரியும், அந்த பேக் சில்கோட பேக்காக கூட இருக்கலாம். வாய்ப்புகள் அதிகம். மைக்கமான நம்ம ஸ்பைடர்மேன் மண்டேல இப்போதைக்கு Here Comes the Spider-Man பாட்டு ஓடுது. அதுலேயே இந்த பக்கம் பீட்டர் பார்க்கர் என்ன மாதிரி தன்னை மெருகேற்றிக்கிட்டாரு, எப்படி அந்த ஸ்பைடர் பவர்ஸ் கூட அவர் ஒன்றிணைஞ்சாருன்னு சொல்லி பல மாதங்கள் கதையை ஷார்ட்டாக டைட்டில் சீக்வன்ஸில் அடிச்சிருப்பாங்க. அண்ட் Here Comes the Spider-Man பாட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம செம்ம ஐக்கானிக்கான ஒரு சாங் அது Here Comes the Spider-Man. அதை ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுமே ஓப்பனிங் ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக இந்த ஷாட் எக்ஸாக்ட்லி காமிக் புக் அக்யூரேட்டான ஷாட். பீட்டர் பார்க்கர் பின்னாடி அந்த ஸ்பைடர் ஷாடோ இருக்கிறது. ஆல்சோ பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த வெப் ஷூட்டர்ஸ்லாம் பில்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் ஸ்பைடர்மேன் சூட் உருவாக்குறதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு மாஸ்க் போட்டு கோணிப்பை மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு ஒரு மொட்டை தலையும் கூட சண்டை போடுற மாதிரி தெரியுதுல. எபிசோட் 2ல இவன் யாருன்னு காமிச்சிருப்பாங்க, கிரஷர் ஹோகன். ஸோ பீட்டர் பார்க்கர் அவருடைய பவர்ஸ் கிடைச்ச உடனே ஃபஸ்ட்டு ரெஸ்லிங்குள்ளே தான் போயிருப்பாரு. கிரஷர் ஹோகங்கிற ஒருத்த கூட தான் ஃபஸ்ட்டு சண்டையாக பண்ணியிருப்பாரு. அதை தான் இங்கே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. காமிக் அக்யூரேட் சொல்லிட்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம டோபி மெக்வேர் அந்த சவுத்தில் ஏறுற மாதிரி ஏறி பழகிறாரு. ஸோ வெப் கிராலிங் பவர்ஸும் அவருக்கு இருக்க தான் செய்யுது. அதை தொடர்ந்து இந்த சீரிஸில் அவர் போடுற விதவிதமான சூட்ஸ் வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த ஃபர்ஸ்ட் சூட் எல்லோ கலர் காகல்ஸ் போட்டிருக்க அந்த சூட் முதல்ல ஜாக் எபி ஸ்பைடர்மேனாக வரைஞ்ச சூட். அது இப்போ தான் டெக்னிக்கலாக நம்ம ஸ்பைடர்மேன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வராரு. பட் ஒரிஜினல் ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேட்மேன் போல இந்த பக்கம் ஸ்பைடர்மேனுக்கும் வாய் மட்டும் தேடுற மாதிரி ஒரு மாஸ்க் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ். அதை தொடர்ந்து இங்கே இருக்கிறது பிக் டைம் ஸ்பைடர்மேன் சூட். பக்கத்திலேயே ஹார்னட் அண்ட் ப்ராடிஜி அந்த சூட்டை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சூட் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த சீரிஸ்மே அது பிளேஸ் ஆகியிருக்கும். அதை ஃபாலோ பண்ணி இந்த பிளாக் சூட் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்க் சூட்னு சொல்லுவாங்க. ஸ்லிங்கர்ஸ்னு சொல்லி ஸ்பைடர்மேன் அவருடைய ஐடென்டிட்டியை மறைச்சு கொஞ்ச நாட்கள் வாழ்ந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு வித்தியாசமான டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆச்சு. அந்த டீமில் இருக்கவங்களோட சூட்ஸை தான் இங்கே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த சூட் என்னன்னு தெரியல, பட் பார்க்குறதுக்கு லைட்டாக அந்த பென்ட்ரைலி சூட் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சூட் பார்க்குறதுக்கு ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் சூட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண சூட் போட்டிருப்பார்ல, அதை ரெப்ளிகேட் பண்ணுறப்ப தான் ஃபீல் ஆகுது. டாம் ஹாலண்டோட ஹோம் மேட் சூட். அண்ட் ஆப்வியஸாக பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்பைடர்மேன் இந்த பீட்டர் பார்க்கரோட ஹோம் மேட் சூட். இந்த பீட்டர் பார்க்கறதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது டாம் ஹாலண்ட் கிடையாது, ஹட்சன் தீம்ஸ் சொல்லப்படுறேன் இன்னொரு ஆக்டர். பட் கேட்கறதுக்கு லைட்டாக டாம் ஹாலண்ட் ஃபீல் தாங்க வருது. நல்லா இருக்கு, அது கனெக்ட் பண்ண முடியுது. அண்ட் இந்த வாழை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஸ்கார்பியன் டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு விதமான புது கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. புது காமிக் புக் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கவர் கிடைக்கும்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடுக்கும் புது கவர். அந்த வகையில் இந்த கவர் ஒரிஜினல் ஸ்பைடர்மேனோட இன்ட்ரோ அமேசிங் ஃபேண்டசி 15 வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கையில் கேரி பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஹாரி ஆஸ்மான். சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க.
அண்ட் பல மாதங்கள் கழிச்சு இப்போவும் திரும்பவும் நம்ம ஸ்பைடர்மேன் பற்றினா ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுறாரு. பட் இந்த முறை அவர்கிட்ட ஸ்பைடர் பவர்ஸ் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகி அங்கேருந்து கிளம்ப ட்ரெயின் அவர் ஆல்மோஸ்ட் கேட்ச் பண்ண வராரு. பட்டுன்னு ஒரு டாக்ஸி அவர் எடுத்துரும். வெயிட் பண்ணு, சவத்தில் ஏறுற வால் கிராலிங் இருக்குது, சூப்பர் ஸ்பீடு, சூப்பர் ஸ்டாமினா, சம ஸ்ட்ரென்த்னு சொல்லி எல்லாமே இருந்தாலும் இந்த ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடர் சென்ஸ் எங்கே போச்சு? அந்த டாக்ஸி வருது இவருக்கு தெரியலையா? இதே மாதிரி ஒரு விஷயம் இந்த ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் படத்தில் நம்ம மைல்ஸுக்கு நடத்திருக்கோம். தனியே அறியாமல் மைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த டாக்ஸியை தாண்டி இருப்பாரு. பட் இங்கே இருக்க பீட்டர் பார்க்கறக்கு அந்த ஸ்பைடர் சென்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் அந்த டாக்ஸியில் அடிபட்டிருக்காரு. அப்படி பார்த்தா நம்ம MCUவில் பார்த்த அந்த பீட்டர் பார்க்கற போலவே இவருக்கும் பீட்டர் டிங்கிலிங், அதாவது ஸ்பைடர் சென்ஸுங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் டெவலப் ஆகும் போல. அது இருக்கலாம், அது இன்னும் இந்த பக்கம் நம்ம பீட்டர் பார்க்கறனால ஹோன் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். திரும்பவும் ட்ரெயினை மிஸ் பண்ண இப்போ தான் என்கிட்ட ஸ்பைடர்மேன் பவர் இருக்கே, பறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேனா மாறி ஸ்கூலில் நோக்கி போயிட்டு இருப்பாரு. நப்பரா சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக நம்ம ஹாரி ஆஸ்பனை ஒரு 3 புல்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹாரி ஆஸ்பன் இப்போதைக்கு டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி. ரோட்ல ஏன் தனியாக நடந்து போயிட்டு இருக்காரு, சம்பந்தமே இல்லாமல் எழுதுன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எனிவேஸ் நம்ம புது ஹாரி ஆஸ்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும்ல. ஃபர்ஸ்ட்டு லாரி கிட்டன் காப்பாற்றுவார், அதுக்கப்புறம் புல்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்று போட்டுருவாங்க. எஸ், இந்த சீரீஸில் நார்மன் அண்ட் ஹாரி ஆஸ்பனை வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க, பிளாக் கேரக்டர்ஸாக காமிச்சிருக்காங்க. அண்ட் சூப்பர் வில்லன் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிற டாப்பிக்குமே கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அகைன் ஒருத்தனை போட்டு அடிக்கிறத இந்த பக்கம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான் ஸ்டீவிங்கிற ஒருத்தன். இந்த கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது NPC மைல்ஸ் மொராலிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரியல் லைஃப் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்க ஒருத்தர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மைல்ஸ் மொரால்ஸாக வேஷம் போட்டுக்கிட்டு நியூயார்க் இல்லைனா உண்மையாகவே இந்த ஊருக்குள்ள சுற்றிட்டு இருக்கக்கூடியது தான். ஸோ அவரை இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் சீரீஸ்குள்ளேயே கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. NPC மைல்ஸ் மொராலிஸ் அப்படிங்கிற ஒருத்தரை உண்மையாகவே ஒரு கேஸ்டிங்குள்ளே இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குடா. அந்த இடத்துல யார் பண்ணி கேவலமான ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கலாய்க்க, என் ட்ரெஸ் கேவலமாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேனே ஷாக் ஆவார். ஸோ அது வந்து அகைன் ஹோம் மேட்ஸ் தானே, வெப் ஷூட்டர்ஸ் எதுக்குமே பவர் இருக்காது. அதுக்காக பின்னாடி ஒரு கேஸ் டேங்க் வச்சு அதன் மூலியமாக தான் வெப் ஷூட்டர்ஸை இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது. நார்மல் ஸ்வெட் ஷர்ட் தாங்க, மாஸ்க் மட்டும் வித்தியாசமாக போட்டு வந்திருக்காரு, அவ்வளோதான். ஸோ லிட்டரலி ஹோம் மேட் சூட். அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் பைபுலி கிட்ட காசு இல்லைங்க, நம்மளால பீட்டை பார்க்குறீ இருக்கிறத வச்சு தானே டிசைன் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல அவங்க சேட்டில் போடுற அந்த மெசேஜஸ்லாம் நோட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வருது ஜே வில் காக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட பேர் தான். ஆக்சுவலாக ஜான் வில்காக்ஸ் ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் காமிக் புக் ஆர்டிஸ்ட். அந்த அடாப்டேஷன் தான் பாசிபிள் இந்த சீரீஸில் நிறையவே இருக்க போதுன்னு நம்புறேன். அதனால அவர் பேரை ஃபர்ஸ்ட் டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டாரா பக்மேனு அண்ட் ஒரு புது அவெஞ்சர் ட்ராஷ்மேன் அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த யூனிவர்ஸில் அவெஞ்சர்ஸ் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நடுவில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் நம்ம நார்மன் ஆஸ்மான் கேப்டன் அமெரிக்கா கூட இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன ஒரு குட்டி ஃபைட்டு, அந்த ஃபைட்டை அவ்வளோ இன்டென்ஸாக இல்லாமல் கொஞ்சம் ஃபன்னாகவே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் அகைன் அந்த ப்ரெசன்டேஷன் காமிக் புக் ஸ்டைலே இருக்குங்க. நீங்கள் புரட்டி பறிக்கக்கூடிய அந்த காமிக் புக்கை அப்படியே அனிமேஷனாக மாற்றி கொடுத்து எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. அதை பாராட்டி ஆகணும். அவங்க 3 பேருமே கட்டி போட்டு நான் தான் அந்த ஊரோட புது ஹீரோ ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாப்ல. ஸோ யாருமே என்ன ட்ராஷ்மேன் பக்மேன் சொல்லி கூப்பிடாதீங்க, ஸ்பைடர்மேன் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த சேட்டை படித்து பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது அந்த முத்தலையுமே ஆஃப்லைன் போயிருக்கேன், எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீம் பிடிக்கும்னா என் ஸ்ட்ரீமும் ரொம்ப பிடிக்கும், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரூபால் அப்படிங்கிற ஒருத்தர் டைப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் சூப்பர் வில்லனா ஸ்க்ரூபாலை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஷீ இஸ் அ சூப்பர் வில்லன், பட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பா. அவளுடைய அந்த தப்புகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ அந்த கேரக்டரை இறக்கியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த சீரீஸில் ஸ்க்ரூபால் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் எப்படியோ பீட்டா பக்கம் இந்த பக்கம் நம்ம ஹாரி ஆஸ்பனை சண்டை போட்டு காப்பாற்றி புல்லிஸாக அடித்து விரட்ட இந்த பக்கம் ஹாரி உனக்கு நான் காசு தான் தட்டடா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா இதை மட்டும் மனசில் வச்சுக்க, யோ ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் எப்போதும் நான் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பி ஓடிடுவார். ஹாரி ஒரு செலிபிரிட்டி ஆஸ்பனோட ஒரே பையன், எவ்வளோ கேட்டுதாலும் கொடுத்துருப்பாரு. பீட்டர் மிடில் கிளாஸ் உடஞ்சு போன ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் இருந்து எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாருங்க. ஹி செல்ஃப்லெஸ்ங்கிறது புரியுதா? அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி காசு வாங்கியிருந்தா தன்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கலாம் மற்றவங்களுக்கு. அதை மறைக்கிறதுக்காகவும் பண்ணியிருக்கலாம், கேஷாக கூட வாங்கியிருக்கலாம். பட் எனிவேஸ் வரண்டா ஐயா சாமி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி கிளாஸுக்கு லேட்டாக போயிடுவார். இங்கே தான் இன்னொரு முக்கியமான கேரக்டரை மீட் பண்ணுறோம், பேர்ல். எனக்கு தெரிஞ்சு காமிக் புக்கில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த மாதிரியே தெரில. முழு நேம் பேர்ல் பேங்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா பாசிபிள் இங்கே வியட்நாமீஸ் இல்லைனா இந்தோனேஷியா சம்மந்தப்பட்ட கேரக்டர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பீட்டர் பார்க்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவ தான் பீட்டர் பார்க்கறதுக்கு ஒரு சேஃப்கார்டாக ஒரு பேபி சிட்டராக இருந்திருக்கான். 2 பேருக்கும் ஆனால் 3 வயசு தாங்க வித்தியாசம், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இதனாலேயே பீட்டருக்கு பேர்ல் மேலே ஒரு சின்ன க்ரஷ். மினோரோ தம்பி க்ரஷ்ன்னு சொல்லி ஒரு ஓரமாக உட்காந்து அழாமல் டப்புன்னு போய் ப்ரொப்போஸ் பண்ணப்பா, எப்பா வேற எவனாவது கொத்திட்டு போயிட போகிறான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் பீட்டர் தனக்குள்ள தைரியத்தை வளர்த்துக்க ட்ரை பண்ணுறாரு. அடுத்த கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இந்த ஸ்பைடர்மேன் சூட் என்ன மாதிரி வரணும்னு சொல்லி ஸ்கெச் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய பிளாக் கார் சேஸ் சீக்வன்ஸ் நடக்குது. பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேனா மாதிரி இப்போதைக்கு அந்த பிளாக் காரை நம்ம பீட்டர் பக்கம் துரத்திட்டு போவார். போகிற வழியில் இவர் யாரும் தருதாங்க, கிளெவ். சாங்ஷி படத்தில் அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவர் தொடர்ந்து MCUக்குள்ள ஃபாலோ பண்ணி கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கு.
பீட்டர் முடிஞ்ச அளவுக்கு அந்த காரை தடுக்க ட்ரை பண்ண அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லை மீறி போயிட்டு இருக்கும். பட்டுன்னு ஒரு இடத்துல நின்று அந்த காரை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறதுக்காக தன்னுடைய வெப் ஷூட்டர்ஸ்க்கான ப்ரெஷரை அதிகப்படுத்துவார். பின்னாடி மாட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா டேங்க், அது அந்த வெப் ஷூட்டர்ஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்குறது. அண்ட் இந்த முறை ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகவே மாற்றிருக்காரு போல. பிகாஸ் இந்த ப்ரெஷர் காஜ் இருக்குல்ல அதுவே கிராக் ஆகிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் மாறி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எடுக்க பம்பர் கையோட வந்துடும். டிரைவருமே அன்கான்சியஸ் ஆக வேற வழியில் நம்ம தான் இறங்கி காப்பாற்றணும் போல அப்படின்னு பட்டுன்னு அந்த கார் முன்னாடியே இறங்கி பஸ் மேலே மோதாம இந்த பக்கம் அந்த காரை நிறுத்திடுவாருங்க. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்னு. அவர் நிஜமாலே ஃபுல் பவரோட உங்களுக்கு ஒரு பஞ்ச் பண்ணாருன்னா செத்துருவீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபைட்ல ஸ்பைடர்மேன் எதிரிகளை ஃபுல் பவரோட அடிக்கவே மாட்டார். மோஸ்ட்லி அவருடைய 40 to 30% பவர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். அதுவே எதிரிகளை நாக் டவுன் பண்ணிடும். ஃபுல் பவர்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருமே செத்துருவாங்க. ஸ்பைடர்மேன் வில் ஆல்வேஸ் புல் ஹிஸ் பஞ்சஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஒரு சீக்வன்ஸ் அப்படியே எக்ஸாக்டாக சிவில் வாரில் ரெப்ளிகேட் ஆகியிருக்கும். நம்ம டோனி ஸ்டார்க் கூட இதை வச்சு தான் நீ தானே அந்த பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்சியூக்கான அந்த கனெக்ஷனாக கொடுத்துட்டு போயிட்டே தாங்க இருக்கு. இவ்வளோ பெரிய ட்ரக்கே நிறுத்துற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்போது தக்காளி ஒரு பொண்ணுகிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ண முடியாதாடா, தைரியத்தை வர வச்சுட்டு எப்படி போய் ப்ரொபோஸ் பண்ணுறாங்கிற மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு கிளம்பி வந்திருப்பாரு. பால் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம் சொல்லி தைரியத்தை வர வச்சுட்டு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் நீங்க தடுத்துடுறாங்க. ஏமா எனக்கே பேச்சு தான் தைரியம் வரும், நீ எதுக்கு தரத்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி ஒருத்தன் பாயை விரிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லி காட்ட அந்த இடத்துல நம்ம லானி கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூல் ஜாக்கா தான் வந்திருப்பாரு. அண்ட் லானி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆல்ரெடி பேர்ல் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி 2 பேருமே ஜோடி சேர்ந்துருவாங்க. இதில் ஃபன்னான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டைலாக் கவனிங்க. I know, Pete. Trust me. I was really hoping it was going to be one of us. பேர்ல நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தங்க தான் உஷார் பண்ணுவோன்னு பார்த்தா இவன் யாரா மூணாதால அப்படிங்கிற மாதிரி பேர்ல் கேட்டுப்பாங்க. ஒன் ஆஃப் அஸ் நம்ம 2 பேரில் ஒருத்தன் தான் பேர்லுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவார். நீக்கோ இதில் வந்து என்ன புரியுது, நீக்கோ ஒரு எல்ஜிபிடி கேரக்டர். பீட்டரை விட நீக்கு தான் கொஞ்சம் அதிக வருத்தப்படுற மாதிரி தெரியுது. செகண்ட் எபிசோடில் கூட பீட்டர் அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம நீக்கு பேர்ல பார்க்குற அந்த பார்வையை மட்டும் பாருங்க. மாற்றி விட்டுருவாங்களோ சீசன் 2லலாம் நடக்கலாம் பார்ப்போம். தன்னுடைய கிரஷை உஷார் பண்ணிட்டானேன்னு சொல்லி லானி மேலே பீட்டருக்கு ஒரு பக்கம் காண்டேற. அப்போ தான் கரெக்டாக ப்ரொஃபஸர் டெய்லர் உள்ள வந்து ஒரு புது அசைன்மெண்ட்ப்பா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த அசைன்மெண்ட்டை முடிங்க அப்படின்னு சொல்ல பீட்டர் இதுதான் சான்ஸ் பேர்ல நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வாயை தொடர்றதுக்கு முன்னாடியே லானி நான் பீட்டர் கூட ஒன்றா சேர்றேன்னு அந்த பெல்ட் வச்சிருப்பான். இது என்னடா புது ட்விஸ்ட்டாக இருக்குது, என் க்ரஷ் ஆட்டே போடுறது மட்டும் இல்லாமல் என்னையே வேலை வாங்க பார்க்குறான் தக்காளி விதிடா அப்படின்னு சொல்லி 2 பேருமே உட்காந்து அந்த அசைன்மெண்ட்டை பண்ண. அப்போ தான் நம்ம பீட்டருக்கு ஒரு விஷயமே புரியுது. தன்னை போலவே லானியும் ஒரு புத்திசாலி தான். ஐ மீன் லைக் அவனுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஒரு படிப்பாளியாக இருக்க ட்ரை பண்ணுறவன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் படிப்ஸ் ரெண்டுத்துலையுமே ஒன்றா இருக்க ட்ரை பண்ணுறான். அந்த ஒரு விஷயம் நம்ம பீட்டர் பார்க்கறே இம்ப்ரெஸ் பண்ணி தான் சொல்லணும். நான் லானியை பற்றி தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீக்கோ கிட்ட புலம்பிகிட்டே வருவார். நீக்கோ இப்படியே விட்டா தக்காளி நீ அவனை லவ் பண்ணுற போல நான் கிளம்புறடா அப்படின்னு நீக்கோ கிளம்பி போக எதிர்க்க லானியும் போல ஒன்றா இருக்கிறது நம்ம பீட்டருக்கு பிடிக்கலாம். பட் எப்படியோ அதை எல்லாத்தையுமே சமாளித்து ஸ்கூல் முடிச்சோன்னே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் லானி தனிமையில் நடந்துட்டு இருப்பாரு. ஒரு நல்ல பாஷான இடத்துல இருந்து அவருடைய இந்த வீட்டுக்கு போகிற வழி அவருடைய அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிஸ்கிரிமினேட் பண்ண ஒரு இடமா தான் காமிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. போலீஸ் வந்து லிட்டரலாக இந்த பக்கம் லானி கருப்பாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே ஃபாலோ பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ லானி என்ன மாதிரியான சுச்சுவேஷன்லேருந்து மேலே வர ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறத சூப்பராகவே செட் பண்ணியிருப்பாங்க. லானியோட நெய்பர்ஹுட் என்ன மாதிரி இருக்குங்கிறதுமே நமக்கு எல்லாம் தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. லானியோட வீட்டில் அவனுக்கான ஒரு தம்பி அப்பா அம்மான்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஹாப்பியான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏழையாக இருந்தாலும் மிடில் கிளாஸாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கை டீசெண்டாக இருக்குது. அவங்க வீட்டில் டெய்லி பீகல் பேப்பருமே இருக்கும். ஸோ நீ காலையில் நடந்த அந்த ஸ்பைடர்மேன் ஹாரி ஆஸ்மானை காப்பாற்றின அந்த விஷயத்தையே ஹெட்லைன் நியூஸாக போட்டிருப்பாங்க. இப்போ தான் நடந்துச்சு, அதுக்குள்ளே எப்போ அதாவது நியூஸாக போட்டு பேப்பர் பப்ளிஷ்லாம் பண்ணீங்க கொய்யால. அந்த பக்கம் பீட்டர் டேரெக்டாக வீட்டுக்கு போகாமல் போகிற வழியில் சில ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. முக்கியமாக ஒரு பீஸா கடையிலேருந்து கல்லாப்பட்டி ஆட்டையை போட்டு போன ஒரு திருடியை பிடிச்சி பீஸா கடைக்காரன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி காசையுமே ரிட்டர்ன் கொடுத்துட்டு. பட் இருந்தாலும் அந்த திருடி இப்போதைக்கு வேறு வழி இல்லாமல் இன்னசென்ட்டாக காசு இல்லாமல் தான் திருடி இருக்கா, இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த திருடியும் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். வேறு வழியிலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னிச்சு விட்டுருவாங்க. பட் இதில் ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக அந்த பீஸா கடை வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி கொட்டத்தில் போஸ்டரே ஓடி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல போய் அந்த பீஸா கடையில் போய் இவ திருடி இருக்கான். வேலைக்கு சேர்ந்துருக்கலாம் ஆனால் திருடி இருக்கா. இப்படி பார்த்தா இவ நிஜமாலே திருடிதாக. வேலைக்கு சேராமல் கல்லாப்பட்டி மேலே கை வச்சிருக்கானா வேற என்னத்த சொல்கிறது. 2 பேருமே பொம்பளை புள்ள தானு சொல்லி மன்னிச்சு விட்டுருக்காங்க. சரி கல்லாப்பட்டி காசு திரும்ப கொடுத்துட்டேன், அதுக்கு பதிலாக என்னடா பீஸா வச்சுக்க அப்படின்னு நம்ம பீட்டர் பார்க்கறதுக்கு ஃப்ரீயாக பீஸாவையும் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. நல்லா இருக்கேப்பா, இந்த மாதிரி அடிக்கடி சில பேரை காப்பாற்றுறேன் அப்படின்னு பீட்டர் இப்போதைக்கு அந்த பீஸாவை ஒரு ஓரமாக வச்சு தின்ட்டு போயிருப்பாருங்க. வீட்டுக்கு கூட போய் ஆன்மே கூட ஷேர்லாம் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு முட்டு சந்தையில் வச்சு தின்ட்டு போயிருக்காரு பார்த்தீங்களா கொய்யால. அது ஒரு முழு பீஸாவை ஒத்தையால காலி பண்ணியிருக்கான். ஆப்வியஸாக ஸ்பைடர்மேனாக இருக்கும்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட சாகசங்கள் பண்ணும்போது மெட்டபாலிசம் அதிகமாக இருக்க தான் செய்யும். அதுக்காக ஆன்மேக்கு ஒரு துண்டு கூட கொடுக்காம சாப்பிட்ருக்கான் பார்த்தீங்களாங்க. பீஸா பொட்டியை குப்பை தொட்டில் போடுற அந்த சமயத்தில் தான் குப்பை தொட்டிக்கு மேலே இருந்த டிவிடி பிளேயர் அவன் கணக்கு தெரியுது. இதே டிவிடி பிளேயர் தான் ஹோம் கமிங்கில் அப்படியே நம்ம பீட்டர் பக்கம் கொண்டு வந்துருப்பாரு. அது எங்கேருந்து கிடச்சிச்சுன்னு சொல்லி இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. டிவிடி பிளேயரை வீட்டுக்கு கொண்டு வர வீட்டுக்கு வாசல்லையே ஒரு பயங்கரமான கார் நிற்குது. கார் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டே அவர் தன்னுடைய ரூமுக்கு வருவார்.
எக்ஸாக்டாக இது ஹோம் கமிங்கில் வந்து அந்த சீக்வன்ஸுக்கான 1-to-1 ரெப்ளிகா தான். கேமரா ஆங்கிளை கூட மாற்றாமல் 1-to-1 ரெப்ளிகா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஹோம் கமிங்கில் ஆர்டிஜே டோனி ஸ்டார்க் வந்திருப்பாரு. இங்கே நார்மன் ஆஸ்மான் நம்ம பீட்டர் பார்க்கறது தேடி வந்திருப்பாரு. பீட்டர் பார்க்கர் ஒரு புத்திசாலி, அவனை என் ஆஸ்மான் டீமில் ஒன்றா சேர்த்துக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்ன்ஷிப் பேசுறதுக்காக ஆஸ்மானே இறங்கி வந்திருப்பாரு. அது நம்ம பீட்டர் பார்க்கருக்கு ஒரு ஷாக்காக தான் இருந்திருக்கும். அண்ட் இதில் தான் சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரிஜினலாக இந்த சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருந்துச்சு. அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே இருக்க ஆன்மேக்கு நிறைய பெரிய முடி இருக்குது. லீக்கான அந்த பிக்சரில் இருக்க ஆன்மேக்கு ஷார்ட் ஹேர் தான் இருக்குது. ஸோ ஒரிஜினலாக ஆன்மேக்கு ஷார்ட் ஹேர் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் லாங் ஹேராக மாற்றாங்க தெரில. பிகாஸ் செகண்ட் எபிசோட்லேயே இந்த ஒரு பிக்சர் அந்த டேபிளில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேரில் இருக்கக்கூடிய ஆன்மே பீட்டர் பார்க்கர் கூட ஒன்றா சேர்ந்து ஹைக்கிங் போயிருக்காங்க. அண்ட் எபிசோட் எண்டில் வர அந்த கிரெடிட் சீன்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேரில் இருக்கக்கூடிய ஆன்மேவை தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இந்த ஆன்மேக்கு ஷார்ட் ஹேர் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் லாங் ஹேராக மாற்றிருக்காங்க. எதுக்காக அப்படி பண்ணாங்க தெரில, பட் அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கலாம், சொல்ல முடியாது. பீட்டர் பார்க்கர் நார்மன் ஆஸ்மானை பார்த்து ஷாக் ஆகி நிற்க அதோட எபிசோட் 1 முடியுதுங்க. ஒரு தரமான எபிசோட் அப்படின்னு நம்ம எபிசோட் 2க்கு போயிடலாம். பீட்டர் ஆஸ்மானை பார்த்து ஷாக் ஆகி நிற்க ஆன்மேக்கு ஆஸ்மான் யாருன்னே தெரில. நிறைய பப்ளிக் ஸ்கூலில் ஹை அட்வான்ஸ் ஹை ஐக்கியூவில் இருக்க நிறைய பசங்களை நான் தேடிட்டு இருக்கேன், அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்குற ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டேபிளில் இருக்க சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆஸ்மான் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. அதில் வந்து ஹைக்கிங் பிக்சர் இருக்கும். பக்கத்துலேயே சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்டிஃபிகேட் பீட்டர் பார்க்கர் பேரில் எழுதப்பட்டிருக்கும். அது ஸ்டாக்கோட யங் ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டோனி ஸ்டாக் ஃபேர் எல்லாத்தையுமே இந்த பக்கம் நம்ம பீட்டர் பார்க்கர் அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல. ஹேனா மொராலிஸ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. மொராலிஸுங்கிற பேரை பார்த்தோன்னே நிறைய பேர் மைல்ஸ் மொராலிஸ்ன்னு நினச்சிருப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். பட் ஹேனான்னு சொல்லி யாருமே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. மேபி லைக் இது மைல்ஸுக்கான ஒரு சின்ன டீஸாக இருக்கலாம், அவ்வளோதான். இந்த அவுட்ரீச் வந்து உனக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேமெண்ட்டும் கொடுக்கண்டா, உன்னுடைய எக்ஸ்ட்ரா டைமில் இதை பண்ணிக்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக அதை மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல ஆன்மே அதை தான் நானும் எதிர்பார்த்தேன். அவனுக்கு ஒரு வெல் ரவுண்டட் எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். வெல் ஸ்டடீஸை கொடுக்கணும், எனக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆப்வியஸாக இட்ஸ் பேயிங். அப்படி இருக்க அந்த சமயத்தில் இப்போ தான் ஹை ஸ்கூலுக்கு போனால் அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்ன்ஷிப்புமே கிடச்சிருக்கு. ஒரே கல்லில் 2 மாங்காய். 2 பேருமே அந்த இடத்துல ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஒரு இன்னசென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ஒரு விஷயத்த பீட்டர் தன்னுடைய ஃப்ரெண்டு நீக்கோ கிட்ட சொல்ல, டேய் நீ இந்த நார்மன் ஆஸ்மான் கீழே வேலை செய்கிறதுக்கு பதிலாக ராக்ஸான் ஆயில் கம்பெனிலே வேலை செஞ்சிடலாம், ஏன்னா ஆஸ்மானை எங்கேயுமே நம்ப முடியாது, உனக்கு என்னமோ சம்பவம் செய்ய போகிறான் பாரு அப்படின்னு சொல்லி வான் பண்ணுவாங்க. எதுக்காக வான் பண்ணாங்கன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். பட் நீக்கோக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? எங்கள் காலேஜ் ஃபுட்பால் வேறு நடந்துட்டு இருக்கோம், பட் அதுக்கெல்லாம் டைம் இல்லை, இன்டர்ன்ஷிப்புக்கு லேட் ஆயிடுச்சு, அப்புறமா மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பி ஆஸ்காப் பில்டிங்க்குள்ள கொஞ்சம் ஏர்லியாகவே போயிடுவார். 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுவார். பட் அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டு உன்னை 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வர சொன்னால் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வர நீ கொய்யால எப்போ பார்த்தாலும் லேட்டு அப்படின்னு சொல்லி கரிச்சு கொட்டுவான். அவனுடைய ஷர்ட்டில் ஜான் கேலோன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஐ மீன் லைக் கேலோ ஜேன்னு எழுதப்பட்டிருக்கும். காமிக்கில் ஜான் கேலோங்கிற ஒருத்தன் ரிக்கஷெட்டாக ஒரு காமிக் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்தவன். நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா ஸ்லிங்கர்ஸ்ன்னு சொல்லி, அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் ஜான் கேலோ ரிக்கஷெட். அண்ட் ஒரு கட்டத்தில் பக்கம் பீட்டர் பார்க்கருமே தன்னுடைய ஐடென்டிட்டியை ஜான் கேலோன்னு தான் சொல்லி மாற்றி வச்சிருப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் சொக்கோவியா அக்கார்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணப்பட்ட அப்புறம் இந்த பக்கம் நம்ம நார்மன் ஆஸ்மான் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேன் ஐடென்டிட்டின்னு சொல்லி ஜான் கேலோ தான் மென்ஷனே பண்ணியிருப்பாரு. தண்டர்போல்ட் ராஸை பொறுத்த வரைக்கும் ஜான் கேலோ தான் ஸ்பைடர்மேன். இந்த குட்டி எப்போ உடைய போதுன்னு தெரில. தனக்கான ஆஸ்காப் ஐடென்டி கார்டை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி தன்னுடைய புது இன்டென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பீட்டர் பார்க்கர் மீட் பண்ணுவார். 3 புது கேரக்டர்ஸாக காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஆஷா ஃப்ரம் வக்காண்டா. காமிக்லேயுமே ஆஷாங்கிற ஒரு கேரக்டர் இருந்திருக்காங்க. இவங்க அந்த வக்காண்டா சம்மந்தப்பட்ட ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவருமே கிடச்சிருக்கும். லைட்டை இவளால் அப்சர்வ் அண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அண்ட் கொஞ்சம் அதோடைய இன்டென்சிட்டியை மாற்றுறது மூலிமா டிஸப்பியர் கம்ப்ளீட்டாக மறையவே முடியும். பெரிய கேரக்டர் சொல்ல மாட்டேன், ஒரு மைனர் கேரக்டர் தான். அண்ட் நம்ம கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு பிரேஸ்லெட் இருக்குல்ல, ஆப்வியஸாக வக்காண்டன் பீட்ஸ் தான் அது. பட் அதுக்கான ரெஃபரன்ஸ் எங்கேயுமே மென்ஷன் செய்யலை. அதை தொடர்ந்து அமாடியஸ் சோ கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரூஸ் பேனர் ஹல்கோட ஃபார்மில் இல்லாத சமயத்தில் ஹல்கா சுற்றிட்டு இருந்தவருங்க இவர். அண்ட் ஹல்கோட ஃபார்மில் கண்ட்ரோல்லையுமே இருந்தவர். என்ன கேட்டிங்கன்னா ப்ரொஃபஸர் ஹல்கை விட உண்மையிலேயே ஸ்மார்ட் ஹல்க்னா அமாடியஸ் சோ தான். ஆட்டிடியூட் பிடிச்சவன். அதுக்கேற்ற மாதிரி இந்த எபிசோட்லையுமே சில விஷயங்கள் ஆட்டிடியூடாக பண்ணுவார். நல்லா தான் இருக்கும். காமிக் அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த கேரக்டர் லியான் ஃபோகல்ட் கிட்டத்தட்ட ஒரு குட்டி டாஸ்க் மாஸ்டர்னு சொல்லலாம். ஹை பிரெயின் கெப்பாசிட்டி இருக்க அந்த சமயத்தில் இவளால் ஒரு விஷயத்தை பார்த்து அதை எக்ஸாக்டாக ரெப்ளிகேட் பண்ண முடியும். அண்ட் கொஞ்சம் அவள் சஸ்பிஷியஸாகவும் நடக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் இவன் ஆக்சுவலாக நம்ம ஹாஸ்பண்ட் கீழே படிக்கலாம் வரல, டேட் டெவிலோட உலாவலியாக வந்திருப்பான். எபிசோட் எல்லாம் பார்த்துருக்கலாம். டேட் டெவில் கீழே இவன் ஆக்சுவலாக ஒரு ஹீரோவாக சுற்றிட்டு இருப்பான். காமிக்கில் ஃபினஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கேரக்டர் பேர். அவ்வளோ பெரிய கேரக்டரில் ஒரு மைனர் கேரக்டர் தான். சீரியஸில் கண்டினியூ ஆகிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ டெக்னிக்கலாக இப்போதைக்கு 4 புது சூப்பர் ஹீரோஸை இந்த பக்கம் நம்ம ஹாஸ்பன் தெரிஞ்சோ தெரியாமலையும் ஹையர் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்க எல்லாருக்குமே லீடாக வருது பென்ட்லி விட்மன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொஃபஸர். கடுகடுன்னு இருப்பான். அண்ட் காமிக்கில் பென்ட்லி விட்மன் வந்து பார்த்தீங்கன்னா விசார்டுங்கிற ஒரு சூப்பர் வில்லனாக மாறி இருப்பார். விசார்டுனா உங்களுக்கு மேஜிக்லாம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இருக்க அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி மேஜிக் மாதிரி வித்த காத்திட்டு இருப்பாரு. மோர்லைக் ஒரு மெஜிஷியன் சொல்லலாம். சயின்ஸை வச்சு மேஜிக்குங்கிற பேரில் ஊரை ஏமாத்திட்டு இருப்பாரு. அண்ட் அவருடைய தலைமையிலே அந்த 4 பேருமே இப்போதைக்கு இந்த ஆஸ்காப்பில் இருக்க சில முக்கியமான ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க. என்னென்ன ப்ராஜெக்ட்னு சொல்லி இவங்களுக்கான ஒரு குட்டி டெஸ்ட்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க. நம்ம பீட்டர் பார்க்கர் ரோபோட்டிக்ஸில் தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு
கஷ்டப்படுவார். பட் அவருக்கு ரோபோட்டிக்ஸ்க்கு பதிலாக எனர்ஜி டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கும். அண்ட் இவருடைய மென்டாராக வந்தது கார்லா கானஸ். ஒத்த கை இல்லை கானஸ்ங்கிற பேரில் முடியுது. அப்போ கர்ட் கானஸ்க்கான பொம்பளை வருஷனா அப்படின்னு கேட்குறதுன்னு புரியுது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. கர்ட் கானஸ் தான் டெக்னிக்கலாக லிசராக மாறுவார். அந்த வகையில் சொல்ல முடியாதுங்க, இவளுமே ஒரு லிசராக மாறதுக்கான சான்சஸ் அதிகம். அதுக்கேற்ற மாதிரி கார்லா கானஸோட அந்த லேப்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் ஒரு சின்ன டெராரியம் இருக்குது. லைட்டாக அந்த லெசருக்கான ரெஃபரன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க 2 பேருமே இப்போதைக்கு நம்ம அயன்மேனோட கேரக்டர் போலவே ஒரு டூப்ளிகேட்டை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே டேரெக்டாக பண்ண முடியாது, ஆப்வியஸாக நம்ம டோனி ஸ்டார்க் பேட்டன் பண்ணியிருப்பாரு. அதோடைய டூப்ளிகேட்டாக உருவாக்க இப்போதைக்கு 2 பேருமே போராடிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம நீக்கவும் கால் பண்ணுவோம். அந்த பக்கம் ஃபுட்பாலில் ஆப்வியஸாக அந்த ஸ்கூல் ஜெயிச்சிருக்க அந்த காரணத்தினால சின்னதாக ஒரு பார்ட்டி கனெக்ட் பண்ணுவாங்க. பார்ட்டிக்கு என்னால் தனியாக போக முடியாது, நீயே வந்துடுறா அப்படின்னு பீட்டரை இன்வைட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம பீட்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்கில் மற்ற டீம்மேட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது டிவி போடுவாங்க. டிவியில் வந்த சேனலே WWE தான் போல. கிரஷர் ஹோகன் சண்டை போட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரஷர் ஹோகன் கூட தான் ஆப்வியஸாக நம்ம பீட்டை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேனாக மாறும்போது சண்டை போட்டுருப்பாரு, அதுக்கான ரெஃபரன்ஸ். அதை தொடர்ந்து எவனோ ஒருத்தன் இந்த பக்கம் ஒரு பெரிய பில்டிங்கை எரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வர பீட்டரால் எந்த ஒரு தப்பையும் பொறுத்துட்டு இருக்க முடியாதுல. பட்டுன்னு இறங்கி ஸ்பைடர்மேனாக மாறி அங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லி போய் எட்டி பார்ப்பாரு. அங்கே ஒருத்தன் தெரியாதனமாக இந்த பக்கம் வேற ஒரு பில்டிங்கை எரிக்கிறதுக்காக வந்திருப்பான். அவனுடைய பேர் பியூட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காமிக்கில் பியூட்டின்னு சொல்லி யாரும் இருந்த போது எனக்கு தெரியல. பைரோமேனியான்னு ஒருத்தர் இருக்கான், மேபி அவனுக்கான ரிப்பாஃபாக இருக்கலாம். இந்த இடத்துல பியூட்டின் கெட்டவன்லாம் கிடையாது. ஒருத்தர் ஆக்சுவலாக இவனை ஹையர் பண்ணி அவனுடைய பில்டிங்கை அழிச்சு அது மூலியமாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது தான் பிளானே. பட் இந்த பைபிள் தப்பான பில்டிங்கை எரிச்சிட்டு இருக்க வேற வழியில் ஸ்பைடர்மேன் அவனை நிறுத்தி ஆகணும். அந்த இடத்துல 2 பேருக்கு ஒரு பெரிய சண்டை நடக்கும். அந்த சண்டை அப்படியே பெட் ஸ்டோருக்கு வந்து போதுனா மூவ் ஆகியிருக்கும். அங்கே இருக்க எல்லா பெட்ஸையுமே காப்பாற்றி இந்த பக்கம் பீட்டை பக்கர் எப்படியும் பியூட்டினை டிஃபீட் பண்ணுவார். பட் இதில் அந்த 15 மினிட்ஸ் பிரேக்குங்கிறது 25 மினிட்ஸாக மாறிடும். பீட்டை பக்கர் அடிச்சு பிடிச்சி தன்னுடைய அந்த இடத்துக்கு வர அங்கே இருக்க விட்மேன் இந்த பக்கம் நம்ம பீட்டை பக்கரை போட்டு கிளின்னு கிளிப்பான். இந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம நார்மன் ஆஸ்பானும் பீட்டை பக்கரை வர சொல்லியிருப்பாரு. அவ்வளோதான்டா உனக்கு இன்டர்ன்ஷிப் கதை முடிஞ்சுது, வீட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாருமே கலாச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் பீட்டர் பார்க்குறோம் ஒரு பயத்தோடையே இன்டர்ன்ஷிப் கிடைச்ச மொதல் நாளே கோட்டை விட்டேன்னு அப்படிங்கிற தாட்டில் அந்த நார்மன் ஆஸ்பான் ரூம் ஒன்றுக்கு போவார். ரூம் பக்கத்துலேயே நார்மன் ஆஸ்பான் அண்ட் கேப்டன் அமெரிக்கா ஒன்றா இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நார்மன் ஆஸ்பான் டெக்னிக்கலாக ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் இந்த MCU இப்போதைக்கு. ஆப்வியஸாக அவெஞ்சர்ஸ் கூட ஒரு லீடப் இருக்க தான் செய்யணும். அண்ட் ஆல்சோ ஏகப்பட்ட டெக்னாலஜி வர உருவாக்குற அந்த சமயத்தில் அவெஞ்சர்ஸுக்கு சில சப்ளைஸும் அவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால தான் அவங்க 2 பேருமே ஒன்றா ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போனால் நம்ம பீட்டை பார்க்குற ஐயா என்ன மன்னிச்சிருக்க ஐயா, இதை நான் வேணும்னு பண்ணலை, மூச்சா முட்டின்னு வந்ததுனால கொஞ்சம் இந்த பாத்ரூம் பிரேக் லேட் ஆகிடுச்சு, மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே நார்மன் ஆஸ்மான் அப்போ அந்த வீடியோக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி மானிட்டர் திருப்ப அந்த இடத்துல நம்ம பீட்டை பார்க்கர் பியூட்டினை நிறுத்துறதுக்காக ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு ஸ்பைடர்மேனாக கிளம்பியிருப்பார்ல, அது செக்யூரிட்டி கேமராவில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. நார்மன் ஆஸ்மான் பார்த்துட்டாப்ல, எல்லாம் பீட்டை பார்க்குற செக்யூரிட்டி கேமரா இருக்கிறது கூட தெரியாமலையாப்பா நீ வந்து ஸ்பைடர்மேனாக மாறின. 2 பேரும் அந்த இடத்துல ஷாக்கில் நிற்க அதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. ஒரு சின்ன எபிசோட் தான், பட் பீட்டர் பார்க்கர் எந்த அளவுக்கு இரஸ்பான்சிபிளாக இருக்காருங்கிறத காட்டுற மாதிரி இந்த எபிசோட ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சின்ன எபிசோடுங்க, சீக்கிரமாக முடிஞ்சிடும். முதல் 2 எபிசோட்லாம் ஓவரால் இந்த சீரிஸ் என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத நான் வைப் செட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடந்துச்சு, பீட்டர் பார்க்கர் எப்படிலாம் இந்த நார்மன் ஆஸ்மானை சமாளிச்சாரு சொல்லி அடுத்த எபிசோட்ல தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இத்தனை பேர் இந்த சீரிஸ் முழுசா பார்த்தீங்க. உங்களை தாசு உங்களுடைய வீசா மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ தெரியும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்